ஐயோ மூட்டு ரொம்ப பாரமா இருக்குது. ஐயோ என்னால சின்ன கூட பாரமா இருக்குது. ஐயோ எத்தனை நாள் தான் இந்த மூட்டை ஓடுறது தெரியல. ஐயோ அம்மா ஆசனை காப்பாற்ற மாட்டீங்களா? ஐயோ வலிக்குது. ஐயோ ஐயோ பாரமா இருக்குது. என்னால முடியலையே. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ இவன் என்ன பார்த்து சிரிக்கிறானு. இந்த பிள்ளைங்களா என்ன பார்த்து சிரிக்குது. ஐயோ அவமானமா இருக்குது. ஐயோ முடியலையே. ஐயோ கஷ்டமா இருக்கு. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன பார்த்தா அம்மா, என்ன பார்த்தா அப்பா. பைக் பண்ணி வந்து உடச்சு கொடுத்துருக்கு. ஐயா நீங்க பயன்படுறா. ஐயா ஐயா பயன்படுது. ஐயா நீங்க தான் அந்த ஊர்ல ரொம்ப பலவான. ஐயா உங்களை பார்த்தது ரொம்ப புண்ணியமா போச்சுங்க. ஐயா 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 உங்களால யாச்சும் எனக்கு உதவி பண்ண முடியுங்களா? ஐயா என்னடா உதவி உனக்கு? ஐயா ஐயா ஒண்ணு இல்லைங்க. இந்த மூட்டையை மட்டும் நீங்க அப்படியே இறக்கி வச்சிட்டீங்கன்னா போதுங்க. ஐயா எத்தனை மூட்டை இறக்கி தெரியுமா? எத்தனை மூட்டை ஏத்தி இருக்கு இறக்கி இருக்கேன். அப்படியா? என்கிட்ட ஓ மூட்டை அவரு சுசிப்பியா முயற்சி பண்ணுங்க. ஐயா ஐயா எழுதியா 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 ஐயா ஐயா காலையம் பொண்டாடி சோறு போடல. நான் போய் தினம் 10 முட்டை 10 ஆம்லேட் 10 சிக்கன் சாப்பிடுறேன். சரியா? நாளைக்கு வந்து ஒன்னியா இந்த மூட்டை அவுத்து வச்சிடறேன். சரியா? ஒழுங்கா கட்டாம இடத்த காலி பண்ணு. ஐயோ ஐயோ இந்த பயனாச்சு எப்பயாவது இந்த மூட்டை இறக்கி வச்சுலான்னு பார்த்தேன். அவராலே முடியலையே. அவரு எதையோ ஒன்று சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஐயோ நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே. ஐயோ அங்க யாரோ தூரத்துல வர மாதிரி இருக்குது. ஓ நம்ம டாக்டர் ஏமாத்துறத ராஜ் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எடுத்து வச்சிருக்காரான்னு பார்க்கலாம். ஒரு உதவி கேட்கலாம். ஆமாங்கய்யா வலிக்குதுங்க. ஐயா ஐயா ஏதாவது இருக்குதா? ஏதாவது நோய் இருக்கா சொல்லு. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட மருந்து இருக்கு. ஐயா பிரஷர் இல்ல, சுகர் இல்லைங்கய்யா. ஐயா நோயும் இல்ல, பேயும் இல்லைங்கய்யா. இந்த மூட்டை தாங்கய்யா பிரச்சனை. இந்த மூட்டையை மட்டும் நீங்க எப்படியாச்சும் இறக்கி வச்சிருங்கய்யா. ஐயா ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாத்துங்கய்யா. ஐயா ஐயா மூட்டை தான் பிரச்சனையா? ஆமாங்கய்யா. நமக்கு என்ன மூட்டையா இருந்தா என்ன கட்டியா இருந்தா உன்னை வச்சு ஏதாவது ஒரு காசு பார்க்கணும். ஒண்ணும் இல்ல, சின்ன ஆபரேஷன் தான். சரிங்கய்யா. வா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரிங்கய்யா. ஆனா ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய். ஐயோ 10 லட்சங்களா? ஐயோ ஐயோ ஆள விடுங்கய்யா சாமி. அந்த 10 லட்ச ரூபாய் அந்த மூட்டையே சுமந்துட்டு போயிருவோங்கய்யா. என்ன விடுங்கய்யா நீங்க. ஐயோ ஐயோ முடியலையே. ஐயோ என் வாழ்க்கையே இப்படியே முடிஞ்சிடும் போல தெரியுது. யாராலையும் என்னை காப்பாற்ற முடியலையே. ஐயோ அம்மா ஐயோ பயமா இருக்குது. ஐயோ என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா 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 இந்த மூட்டை பாத்தீங்களா? ஐயா ஆமா. மூட்டை தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப நாளா அந்த மூட்டையை இறக்கி வைக்க முயற்சி பண்றேங்க. ஐயா இதை இறக்கவே முடியலங்க. ஐயா யார் யாரோ முயற்சி பண்ணிட்டாங்க. ஐயா ஒரு பயில்வான் வந்தாரு. 10 முட்டை சாப்பிடல, அதனால இறக்கி வைக்க முடியல போயிட்டாருங்க. ஐயா ஐயா அப்புறம் ஒரு டாக்டர் வந்தாருங்க. 10 லட்சம் ரூபாய் கேட்கறாருங்க. ஐயா ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிரும் போல தெரியுதுங்க. நீங்களாச்சும் எனக்கு எப்படியா காப்பாத்துங்கய்யா. சரி சரி ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஏரியால நான் தான் பெரிய கறிக்கடை வச்சிருக்கேன். லேசா ஒரு கோடை போட்டு உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்து நல்லா பீஸா கட் பண்ணி கையில கொடுத்துறேன். ஐயோ ஐயோ பீஸ் போட்டு நானுங்க ஆடாம ஆடாங்கய்யா. ஐயா நீங்க எப்படியா காப்பாத்துங்கன்னு பார்த்தா உன் ஜோலி முடிச்சிருக்க போல தெரியுதுங்கய்யா. ஆட விடுங்கய்யா. ஐயோ விட்டுருங்க. ஐயோ ஐயோ அதனால என்ன காப்பாற்ற முடியல. ஐயோ தம்பி வேற மூட்டையை தூக்கி சுமந்துட்டு இருக்கிற இதை படிச்சு பாருப்பா. கடவுளோட வார்த்தை போட்டிருக்கோம். மூட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவாரு. சரியா? சரிங்கய்யா. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். ஓ இயேசு விசுவாசி. ஓ நீ காப்பாற்றப்பட்டு போட்டிருக்க. ஏசப்பாட்டு கேட்டு பாக்குறேன். ஏசப்பா உங்களால யாராச்சும் இந்த மூட்டையில எனக்கு ஒரு விடுதலை தர முடியும்னா எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசப்பா ஏசப்பா உங்களால எனக்கு இளைப்பாறுதல் தர முடியுங்களா? ஏசப்பா என்னால உன்னை விடுதலையாக்க முடியும்னு சொல்லி நீ நம்புறியா? நம்புறேன் ஏசப்பா. கடவுளுக்கு விசுவாசம் இருந்தாலும் போதும். ஓ இன்னொரு விடுதலை. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு போயிடுச்சு. ஒரு நொடிக்குள்ள எனக்கு விடுதலை கொடுத்தாங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு போயிடுச்சு. என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குது. அதை பார்த்து எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தேன். தேசப்பா ஒரு நொடி கூட எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. தேசப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. எனக்கு சந்தோஷமா இருக்குது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்கிற அநேக அற்புதங்கள்ல பிரதானமான அற்புதமே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் பரம்பரை வியாதிகள் இருந்தும் பில்லி சூரிய கட்டுகளில் இருந்தும் இயேசு விடுதலை தருகிறார். அந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் இந்த உலகத்தையே அகிலத்தையும் படைத்த ஆண்டவராய் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனு உருவம் எடுத்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் தம்மை தாமே தாழ்த்தி நம்மை போல ஒரு மனுஷனாய் அவர் இந்த பூமியில கடந்து வந்தார். அவர் பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் தண்டனை போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தண்டனையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டுதான் அந்த கல்வாரி சிலுவையில இயேசு எல்லாவற்றையும் சுமந்து அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே ரத்தம் சொல்லி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த மனு குலத்துக்காக எல்லா மனுஷனுக்கும் உலகத்துல எல்லா மனுஷனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனுஷனை விடுவிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தம்மை தாழ்த்தி வந்தார். அதனாலதான் இந்த மனுஷனுக்கு பாருங்க அவ்வளவு பெரிய விடுதலை இயேசு தந்தார். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஒரு பார கஷ்டத்தோட நீங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா அந்த மனுஷன் பெற்ற விடுதலையை நான் பெற்ற விடுதலையை இன்றைக்கு இயேசு உங்களுக்கும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க இந்த மனுஷன் எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு புழுங்கிட்டு நம்ம இதை விட்டு எப்படி வெளியே வரணும் நம்ம புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்னன்னா இயேசு இப்படிப்பட்ட பாவ சாபத்திலிருந்து அவர் விடுதலை தருகிறார். கடவுளை